மயிலாடுதுறை துப்புரவு ஆய்வாளர் பிருந்தா தாக்கப்பட்டதை கண்டித்து குற்றவாளிகள் கைது செய்ய வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை வைத்து திருவேற்காடு நகராட்சி அலுவலக வாசலில் சங்கத்தின் மாநில தலைவர் ஆல்பர்ட் அருள்ராஜ் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மயிலாடுதுறை நகராட்சியில் மாவட்ட ஆட்சியரின் உத்தரவின்படி மயிலாடுதுறை கச்சேரி சாலை தனியாருக்கு சொந்தமான பிரியாணி கடையில் மயிலாடுதுறை நகராட்சி துப்புரவு ஆய்வாளர் பிருந்தா தலைமையில் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பைகளை பறிமுதல் செய்தார். இதனை அறிந்த பிரியாணி கடையின் உரிமையாளர் 20க்கும் மேற்பட்டோர் வாக்குவாதம் செய்து பிளாஸ்டிக் பைகளை பறித்ததால் தள்ளுமுள்ளி ஏற்பட்டு இதனால் சுகாதாரத்துறை ஆய்வாளர் பிருந்தா காயமடைந்தார். மேலும் பிரியாணி கடை உரிமையாளர் தகாத வார்த்தைகளால் பேசி பிரச்சினை செய்ததால் இது சம்பந்தமாக மயிலாடுதுறை காவல் நிலையத்தில் நகராட்சி சார்பாக புகார் அளிக்கப்பட்டது. முதல் தகவல் அறிக்கையின்படி குற்றவாளிகள் இன்னும் கைது செய்யப்படவில்லை என்றும் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பைகளை உபயோகம் செய்த கடைக்கு சீல் வைக்கப்படவில்லை என்பதை கண்டித்து தமிழ்நாடு நகராட்சி மாநகராட்சி துப்புரவு ஆய்வாளர் மற்றும் துப்புரவு அலுவலர் சங்கத்தின் மாநில தலைவர் ஆல்பர்ட் அருள்ராஜ் அவர்கள் தலைமையில் திருவேற்காடு நகராட்சி அலுவலக வாசலில் பல்வேறு கோஷங்களை எழுப்பி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் பேசுகையில் குற்றவாளிகள் அனைவரையும் கைது செய்து சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அதேபோல நகராட்சி மாநகராட்சி துப்புரவு தொழிலாளர்களுக்கு போதிய பாதுகாப்புகள் காவல்துறை வழங்க வேண்டும் என்றும் இதுபோல் பிரியாணி கடையில் ஒரு அரசு அலுவலக துப்புரவு ஆய்வாளர் மீது கொலைவெறி தாக்குதலை நடத்தியவர்கள் மீது குண்டர் சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் என்றும் பல்வேறு கோஷங்களை எழுப்பி தங்களது எதிர்ப்புகளை தெரிவித்தனர். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பூந்தமல்லி, திருவேற்காடு, ஆவடி போன்ற பல்வேறு நகராட்சி துப்புரவு ஆய்வாளர்கள் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். உடனே கைது செய். தமிழக அரசே விரைவாக நடவடிக்கை எடுத்து. காவல்துறையே விரைவாக நடவடிக்கை எடுத்து. கைது செய். குற்றவாளியை கைது செய்.